தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் புத்தாண்டை ஒட்டி கூட்டம் அலைமோதுகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் விவேகானந்தன் இணைந்திருக்கிறார். விவேகானந்தன், விசேஷ நாள், வழக்கமாகவே அங்க அதிகமான கூட்டம் இருக்கும் ஒகேனக்கல்ல. இன்னைக்கு கூடுதலா நிறைய பேர் வந்திருப்பாங்க. உற்சாக மிகுதியில் செயல்படும் அந்த செயல்பாடுகளால் ஆபத்து நேரிடக்கூடாது என்பதற்காக கண்காணிப்பு எந்த அளவுக்கு இருக்கு காவல்துறையினரோடு? மணிமாறன், ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் கோடை, அதாவது சம்மர் கோடை விடுமுறையை தவிர்த்து மற்ற விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை என்பது அதிகமாகவே இருக்கும். கடந்த சில நாட்களாகவே காவிரி ஆற்றில் பார்த்தோம் என்றால் நீர்வரத்து என்பது கடுமையாக சரிந்து வினாடிக்கு 1200 கனஅடி மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகளின் வருகை என்பது கடந்த சில நாட்களாக கடுமையாக சரிந்து வந்தது. இதனால் சுற்றுலாவை நம்பியுள்ள தொழிலாளர்கள் கூட கடுமையாக பாதிக்கப்பட்டு வந்தனர். இந்நிலையில் தற்பொழுது பள்ளிகள் விடுமுறை தொடர்ச்சியாக இருந்து இன்று ஆங்கில புத்தாண்டு தினம் என்பதால் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுவதற்காக இங்கு ஒகேனக்கல்லுக்கு வந்திருக்கிறார்கள். இங்கு வந்திருக்கின்ற சுற்றுலா பயணிகள் பரிசல் பயணம் மேற்கொள்வதும், அருவிகளில் குளிப்பது, மீன் உணவு சமைத்து உண்பது போன்ற விடுமுறை தினத்தை உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். அதே போல சுற்றுலா பயணிகளின் வருகை என்பது அதிகரிக்கும் என்பதால் கூடுதலாக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நீர்வரத்து குறைவாக இருந்தாலும் குறைவாக இருக்கின்ற காலங்களில் ஆபத்தை உணராமல் சுற்றுலா பயணிகள் ஆற்றில் இறங்குவது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுவார்கள் என்பதற்காக காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் தீவிரமாக ஒகேனக்கல் பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று ஒகேனக்கல் பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்ததால் பரிசல் பயணம் செல்கின்ற இடம், அதே போன்ற மெயின் அருவி போன்ற இடங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. இதனால் சுற்றுலாவை நம்பியுள்ள இந்த தொழிலாளர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மணிமாறன், விவேகானந்தன், வழக்கத்தோட கூடுதலா இந்த மாதிரி சுற்றுலா பயணிகள் வர்ற காலத்துல பரிசல் பயணத்திற்கான கட்டணம் இருக்குல்ல, அது வேறுபடுமா? அதாவது மணிமாறன், பரிசல் பயணத்திற்கு எப்பொழுதுமே ஒரு பரிசலுக்கு 4 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். அதில் அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகள், அதாவது பாதுகாப்பு கவசம், அந்த உடை அணிந்து கொள்ள வேண்டும், 4 பேருக்கு மிகாமல் இருக்க வேண்டும், குழந்தைகள் என்றால் ஒருவர் இருக்கலாம், 5 பேர் மட்டும்தான் இருக்க வேண்டும். இதற்கு முன்பு கடந்த 6 மாதத்திற்கு முன்பு ஒரு பரிசல் பயணத்திற்கு 750 ரூபாய் என்பது கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது 1500 ரூபாய் என்று கடந்த 6 மாதங்களாக கட்டணம் உயர்த்தப்பட்டு இருக்கிறது. இதில் கட்டணங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் எதுவுமில்லை. ஒரு பரிசலுக்கு 4 பேர் மட்டுமே செல்ல முடியும். அரசு விதித்த கட்டுப்பாடுகள், கட்டணம், விதிமுறைகள் அனைத்துமே பின்பற்றப்படுகிறது. மணிமாறன், விரிவான தகவல்களுக்கு நன்றி விவேகானந்தன்.